ஸோ ஹாய் செல்லகுட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபேஷன் ஷோ அப்படின்னு ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட கேமில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ்அப் பண்ணி மேக்கப் போடுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்ற கேம்ஸை விட ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்திங்கன்னா மேக்கப் தான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ட்டிக்கு போனால் பணக்காரங்களாம் இப்போ ட்ரெஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணி விடணும். நமக்கு ஒரு பொண்ணு கேரக்டர் கொடுத்துருவாங்க. இப்போ நான் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, அப்படியே மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ட்ரெஸ்ஸு பரவாயில்லையா இல்லை, இது வேணாம், ஒரு மாதிரி இருக்குது, அது இதுவே பரவாயில்ல, வேணாம், கன்றாவியாக இருக்குது. ஓகே, இந்த ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட்டி வந்து பெரியவங்களாம் போன எப்படி இருப்பாங்க, பணக்காரங்க அந்த மாதிரி ஃபேமிலிஸ்லாம் போன எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து மதர் சிமுலேட்டர் வந்து நான் போட்டிருந்தேன் பார்ட் 2 கேம் ப்ளே. அதுக்கு வந்து நான் அந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், பட் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோவுக்கும் பார்ட் 1 வீடியோவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 lakhஸ்க்கு நான் டார்கெட் வைக்கிறேன். ஸோ ஒரு 50 lakhs வந்து வந்துடுச்சு 2 வீடியோக்கும். ப்ளஸ் 4.1k வியூஸ் வந்து நான் டார்கெட் வைக்கிறேன். ஸோ அது வந்துடுச்சு ரெண்டுத்துக்கும், 2 வீடியோக்கும் 4.1k வியூஸ் ப்ளஸ் 50k லைக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நான் மதர் சிமுலேட்டரோட பார்ட் 3 கேம் ப்ளே போடுவேன். ஒய்யூ இது ஓகே எடுத்தாச்சு. சரி, நான் வர பயந்துட்டேன். ஓகே மக்களே, இப்போ வந்து 88 நம்ம இருக்கோம். இது ரொம்ப செக்ஸியாக இருக்குது. சரி, செக்ஸியாக போட்டணுமா நம்மளுக்கு வந்து நான் வந்து செக்ஸியாக போடுவோம் மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து செட் ஆகாது, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்காது. நான் சின்ன பசங்களாம் பார்க்குறீங்கன்ற ரீசனுக்கோசம் தான் நான் பண்ணுறேன். இப்போ தோத்தலுக்கு அவ்வளோ இல்லை, பார்த்துக்கலாம் போடா. செக்ஸியாக இல்லைன்னா என்ன, நாமளாக நம்ம பார்ட்டிக்கு போனோம் எப்படிமோ அந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் பெரிய ஒரு அடல்ட்டுனா கவலை இல்லை மக்களே. சின்ன குழந்தைங்களுக்குலாம் என்ன போட்டோன்னா ரொம்ப ஒருமா அதுங்க கிட்ட போயிடுங்க. அதை நான் பார்க்குற ஹிப்போ இல்லை மக்களே, ஹிப்போ பண்ண ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கோசம் தான், ஏன்னா நான் அதை போட்டேன்னா கன்றாவியாக ட்ரெஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட போயிடுவீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்க. குழந்தைங்களுக்கு சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6th படிக்கிற வரைக்கும் சொல்கிறேன். வேறு மறுபடியும் பாட்டி தான் வருது. என்னடா இப்போ பாட்டியை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே கொடுக்க தோணும் இல்லையா? இல்லை மக்களே, இதையும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஏன் வந்து இப்போ இந்த ரவுண்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் விளையாடுவேன். பட் ஏன்னா அது மூலியமாக கெட்டு போச்சு. நான் யூடியூப்காரங்க ஏன் மேலே தான் படிய போடுவானுங்க, அதனால் வேணாம் பீச்சு. சரி, முன்னத்து 2த்துக்கு இது பரவாயில்ல வாங்க பீச், நம்ம பீச்சுக்கு போகிறோம். அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும். வேறு ஆர்சல் கன்றாவியாக இருக்குது. என்னடே ஒரு பொறுப்பாக ஒரு ஆர்சல் கொடுக்க மாட்டிங்களா, கடுப்பேற்றுறானுங்க. ஓகே, இது போதுன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் அப்படியே பார்க்க கொஞ்சம் சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது. லிப்ஸ்டிக்கு அதாவது கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கணும் மக்கள். அதனால தான் நான் வந்து முக்கால்வாசி ஸ்கிப் பண்ணுறது இந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே. ஏன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் செக்ஸியாக இருக்கும். அதெல்லாம் வந்து குழந்தைங்க பார்த்தா கெட்டு போயிடுவாங்க, அதுக்கோசம் தான் பண்ணுறேன். சரி ஓகே, இப்போ வந்து எதை பற்றி பேசுகிறேன், மதர் சிமுலேட்டர் பற்றி தானே. ஓகே, மதர் சிமுலேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 3 ஏன் நான் பார்ட் 2 போட்டேன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த புது சப்ஸ்கிரைபர்னு சொல்ல முடியாது, புது சப்ஸ்கிரைபருக்கு தெரியாது, பட் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ மதர் சிமுலேட்டர் வந்து போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதாச்சியாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன். ஆனால் அது போட்டதுக்கே நிறைய வியூஸ் கிட்டத்தட்ட லைக்ஸ் நிறைய வந்துச்சு. இப்போ கூட யூடியூப்பில் நான் காலைல பார்த்தேன், 3.8k வியூஸஸ் ப்ளஸ் 9 lakhs கிட்ட வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி ஓகே ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நான் அந்த கண்டென்ட் வந்து கண்டினியூ பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் ஓகே, அது வந்து நமக்கு நிறைய டிஃபிஷியன்ஸாக வந்து பிடிச்சிருக்காங்க அந்த கேம்காரங்களே. என்னென்னா மதர் சிமுலேட்டரு, அதுக்கப்புறம் பிக் சிமுலேட்டர், டாக் அண்ட் கேட்டு, அது எல்லாமே பிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதில் ஒன்றா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் போட்டுட்ருக்கேன். நான் ஏன் இப்போ வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன், நான் பண்ணிகிட்டே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இதுக்கே தெரியும். சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஆப்னெண்ட் வராங்களான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, அந்த தீபாவளி கேம் கூட போட்டிருந்தேன். ராப்ளாக்ஸே கூட நிறைய வந்துச்சு. எனக்கு பிடிச்ச யூடியூபர்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க.
சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இயர் வேணால் நம்ம தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராப்ளாக்ஸில் 2 கேம் போட்டிருந்தாங்க இது பிடிச்ச யூடியூபரு. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு சப்ஸ்கிரைபே பண்ணி நார்மலாக தான் பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, தீபாவளி கேம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த ராப்ளாக்ஸில் நிறைய வச்சுருக்காங்க போல. நான் ராப்ளாக்ஸ் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்கல, ப்ளே ஸ்டோரில் தான் போய் எடுத்தேன் அந்த கேமே. நான் அந்த கேம் ப்ளே போட்டிருந்தது. சரி ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன இது பார்ப்போம். ஓகே, அது நான் பேசிட்டு இருந்தால இதை பற்றி பேசியிருக்கேன்னா, அந்த தீபாவளி கேம் கிட்டத்தட்ட 2 இருக்குது மக்களே ராப்ளாக்ஸில். ஒன்று வந்து தமிழகம் சொல்லிட்டு தீபாவளி கேம் இருந்துச்சு, இன்னொன்று வந்து நம்ம ராப்ளாக்ஸில் பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அது வந்து இந்த லவ்லி பாஸ் போட்டிருந்தாங்க, ஃபேவரட் யூடியூபரு, அவங்க போட்டு தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாமா வேண்டாமா கொஞ்சம் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவு. ஏன்னா நம்ம எந்த மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்றதையும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த கண்டென்ட்டு பிடிக்க மாட்டேங்குதான்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஏதோ போடலாமே தான் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க, அப்படி போடுங்க இது போடுங்கன்னா அது கொஞ்சம் போடுவேன். அப்படி தான் இதை ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஷார்ட்ஸ் வந்து எவ்வளோ ஹேண்ட்லிஸ் போடுன்னு பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தேன் 2 வாட்டி கமெண்ட் பண்ணாங்க. இந்த கேம் ப்ளே போடுன்னு சொல்லி தங்கிலீஷை கமெண்ட் பண்ணாங்க, நார்மலாக இங்கிலீஷை கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தங்கிலீஷ் எனக்கு அவ்வளோ புரியாது, இங்கிலீஷ் கொஞ்சம் புரியும், பட் தங்கிலீஷ்னால் எனக்கு அவ்வளோவா தெரியாது மக்களே. ஆனால் அதில் சொல்கிறேன் கொஞ்சம் நார்மலாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவுக்கு லைக் டார்கெட் எதுவும் இல்லை. நான் இது சும்மா ஃபோன் தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா லைக் டார்கெட்ங்கிறது ஒரு சில வீடியோவுக்கு தான் நான் இப்போ ரொம்ப அதிகமாக நிறைய வீடியோஸ்லாம் வைக்கிற பழக்கம் வந்து எனக்கு கிடையாது. இப்போ ஒரு சிலலாம் வந்து இந்த கண்டென்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேவரட் யூடியூபர்ஸ் நிறைய பேர் லைக் டார்கெட் வைப்பாங்க, ஆனால் நான் வந்து ஒரு சில வீடியோக்கு தான் வைப்பேன். ஸோ ஓகே, அதுக்கப்புறமா வந்து இந்த மைன்கிராஃப்ட்டுக்கும் ஒரு லைக் டார்கெட் இருக்குது. நான் ஏன் மைன்கிராஃப்ட் வந்து கண்டினியூ பண்ணி போடலை அப்படின்னு சொன்னால், மைன்கிராஃப்ட் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பாக் எடிஷன் கிடைக்கல, கரெக்டான எடிஷன் கிடைக்காம அது ஃபேன்மேட் கேம் மாதிரி தான் போட்டேன். ஸோ அதனால் எனக்கு அது தொலைஞ்ச போனால் அதான் திருப்பி வர இடம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த பாக் எடிஷன் மட்டும் போட்டுருந்தேன். சரி, பாக் எடிஷன் பண்ணுங்கள், அந்த ஃபேன்மேட் கேம் போட்டுங்க. ஒரு வேளை மைன்கிராஃப்ட் எடிஷன் வேணும் அப்படின்னா அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ஒரு லிங்க் அனுப்புங்க மக்களே. ஏன்னா எனக்கு அது எப்படி டவுன்லோட் பண்ண சுத்தமாக தெரியாது. ஸோ உங்கள் யாராச்சும் இது எப்படி டவுன்லோட் பண்ணணும், இங்கே எந்த கூகுளில் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து லிங்க் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நிஜமாக எனக்கு மைன்கிராஃப்ட் எப்படியே டவுன்லோட் பண்ணுறது எப்படியே எனக்கு தெரியாது. சரி ஓகே, பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் தான் வின் பண்ணாங்க. சரி பரவாயில்ல, கவலை இல்லை, நம்மலாம் வந்து எதனா நினச்சி கவலைப்பட போகிறோம். அதுக்கப்புறமா வந்து அப்புறம் என்னது மறந்துட்டேன். எனக்கும் தெரியும், பட் நான் அவ்வளோ போடுறது இல்லை. ஏன்னா ஒரு சில சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லை எனக்கு வந்து ப்ளே வீடியோ போடுங்கன்றீங்க. ப்ளே வீடியோலாம் போடுற மாதிரி நான் இல்லை. கேம் ப்ளேக்கு அவ்வளோ ப்ளே வீடியோலாம் போட்டால் அவ்வளோதான். சொன்னேன் ப்ளே வீடியோவில் எதிர்பார்க்காதீங்க, கொஞ்சம் நார்மலாக வந்து கொஞ்சம் எதிர்பாருங்க. அப்படி இல்லை நான் அதுக்கும் தனியாக வ்ளாக் மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் சேனலு. ஸோ அதில் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி வீடியோஸாக கொஞ்சம் போடுறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கேமிங் சேனல்னா ஒன்லி கேம்ஸ் மட்டும் தான் நான் போடுவேன். ஸோ வந்து அதை வந்து ப்ளே வீடியோ போடுங்க, ஹோம் டூர் போடுங்கன்னா சத்தியமாக போடவே முடியாது. ஏன்னா ஹோம் டூருக்குலாம் எங்கள் வீட்டில் தொடர்படி சொல்லி வீடியோ வந்துடுவாங்க, எதுக்கடி ஹோம் டூர் போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் தான் சொல்கிறேன். முக்கால்வாசி பேர் இப்போ தான் கேம் ப்ளே கேட்குறது கிடையாது, ஹோம் டூர் தான் கேட்குறீங்க ஒரு சில பேர், முக்கால்வாசி இல்லை ஒரு சில பேர். ஆனால் அந்த ஹோம் டூருன்றீங்க வீடியோட குட்டியாக கிடைக்குது. அல்லைங்கேருந்து நான் ஹோம் டூரை போகிறேன், அதனால நான் ஃபேஸ் கேம் போடல. ஃபேஸ் கேம்லாம் போட்டால் அவ்வளோதான் வீட்டில் திட்டியே தீட்டுருவாங்க. ஸோ அதனால் போடல. சரி ஓகே, அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த கேமிங் பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆனால் முக்கால்வாசி சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி வந்து எனக்கு என்னது இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி என்ன ப்ளே வீடியோ போடுவோம், ஹோம் டூர் போடுவீங்கன்னு எரிச்சலை கலப்புறாங்க.
ஸோ மற்றபடி இது கேமிங் சேனல் கேம் பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு தனியாக ஒன்று பண்ணுறேன். கேட்குறது தப்பு இல்லை, பட் நான் அதுக்குன்னு தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அப்போ வேணால் அதில் வேணால் நான் போடுறேன். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக போட முடியாது. ஏன்னா இது கேமிங்கை வந்து லாகாக நான் மாற்ற முடியாது. நான் லாகுக்கு வேணால் ஒன்று க்ரியேட் பண்ணி வேணால் வைக்கிறேன். அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த சேனலில். ஸோ அதை போடுங்க. ஓகே, மேபி அது ஃப்யூச்சரில் தான் க்ரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ க்ரியேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸு அந்த மாதிரி வந்துச்சுன்னா மேபி நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ க்ரியேட் பண்ணுற நிலமையில் நானும் கிடையாது. இதை க்ரியேட் பண்ணி அதை ரன் பண்ணுறதுக்குள்ளெல்லாம் போதும். ஏன்னா இந்த ஒரு சேனலுக்கு 3rd சேனலுக்கே நான் இன்னும் வீடியோ போடல. ஏன்னா இந்த மெயின் சேனலுக்கே முக்கால்வாசி வீடியோ போடணும், 3rd சேனலுக்கே வீடியோ போடல. ஸோ அதனால தான் சேனல் வச்சு ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மேபி நான் வேணால் க்ரியேட் பண்ணி பார்க்குறேன். மியூசிக் எனக்கு என்ன எனக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். மியூசிக் மாதிரி போடலாமா இல்லை இது ஸ்டோரி மாதிரி போடலாமா? ஸ்டோரிக்கு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இதை சொல்கிறது ட்ராமா மாதிரி போடலாமான்னு இந்த கொடி ட்ராமாலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நானே 1-2 கொரியன் ட்ராமா பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் போட்டுட்டேன் அந்த கண்டென்ட்டு. இல்லை எனக்கு அந்த கண்டென்ட்லாம் வேணாம், மியூசிக் எனக்கு புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணலாமான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. சரி, ஓகே, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேபி பார்ப்போம். ஏன்னா முடிஞ்ச அளவு வந்து நம்ம இந்த சேனலில் போகும்போது இப்போ க்ரியேட் பண்ணி நம்ம போடலாம். இந்த ஹாரர் கேம்ஸ் சேனல் வேறு அப்படியே நிற்கிது, அது வேறு போடணும். ஹாரர் கேம் கிராணி தான் போடணும். அந்த கிராணி வச்சு எனக்கு போயிட்டு கிடக்குது. ஏன்னா எனக்கு கிராணினா கொஞ்சம் பயம். சரி, ஓகே, பார்ப்போம் முடிஞ்ச அளவு. இப்போ ஸ்கூல் தான் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பக்கம் போட்டோம். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் என்னது ஆனலிஸ்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பட் வீடியோ போடாமல் இருந்தால் அன்சப்ஸ்கிரைப் போட்டுட்டு போயிடுங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா எனக்கு அந்த வீடியோ போடுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நான் எப்படியாச்சும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அது அப்படியே அப்லோட் பண்ணிட்டு போவேன். எனக்கு அது டைமே இல்லை. இதுக்கெலாம் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது, கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ அதுக்குன்னு சொல்லிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் கொடுக்குறது இல்லை, இந்த மாதிரி சேனல் ரிப்போர்ட் பண்ணுறது அது மாதிரி செய்யாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண, ஓகேவா? ஏன்னா இவ்வளோ பேர் பண்ணியிருக்கீங்க. நான் ஒருத்தங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் அதை நோட் பண்ணேன். திரும்ப ஒரு வீடியோ போட்டு திருப்பி ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் ஆட் ஆனாங்க. ஸோ அதான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வீணாக வந்து அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு சொல்கிறது அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண முடியல வருத்தப்படுறதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் எப்படியாச்சும் நான் கண்டென்ட் போடுவேன். அடிக்கடிலாம் நான் ஒரு சில டைமில் அடிக்கடி போட ஃப்ரீயாக இருக்கும்போது, பட் அது எப்போ போடுன்னு எனக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் சொல்கிறேன். ஆனால் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். அதை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 days 2 days இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லீவாக இருந்தால் நான் கண்டிப்பாக போஸ்ட்டில் போட்டுருவேன். இந்த மாதிரி வந்து எனக்கு 3 days 2 days வந்து வீடியோ வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் போட ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவு அன்சப்ஸ்கிரைபை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நல்லது எனக்கு தோணுது நம்ம சேனலுக்கு. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கேம் பிளே ஒரு எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரவுண்டு முடிச்சுட்டு நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே மக்களே, பாய், லவ் யூ ஆல். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.